தன்னுடைய மகனுக்கும் ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட தானே உள்ளே வந்திருக்கிறாரு. இல்லை அதுதாங்க அவர் தேவைக்கு அவர் போயிருக்கார். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அரசியல் நோக்கமோ இல்லை மக்கள் பிரச்சனையை எதிர்த்தோ இல்லை பிரதமர் மோடி அவர்களை விமர்சித்தோ அவர் எதுவுமே பண்ணலை. இப்போ மோடி அவர்களை விமர்சித்தாலும் பிஜேபி எதிர்ப்பு, இப்போது சிபிஐ சொல்கிறாங்க, சிபிஎம் சொல்கிறாங்க. அந்த நிலைப்பாடில் நான் பாஜகவுக்கு எதிர்ப்பு, பாஜகவால் பாதிக்கப்பட்டவர் இந்த ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைத்து அப்படி சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. மோடி அவர்களை பார்ப்பது பாகியம்னு சொல்லிட்டு கடைசியில் இன்னைக்கு லேகியம் விற்கிற மாதிரி ஆகிட்டார் அவர். அப்படி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. மக்களுக்கு தேவையான ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும் ஒன்று. இரண்டாவது அவருக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, அவர் 4 வருடம் வந்து துணை முதல்வராக இருந்தவர். அப்போது ஃபினான்ஸ் துறையை வந்து ஹேண்டில் பண்ணார். அப்போ அதில் வந்து பல டெண்டர்கள், பல ஃபைல்கள்லாம் வரக்கூடிய இது. எல்லா அமைச்சர்களுமே வந்து துணை முதல்வராக இருக்கார், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு. கண்டிப்பாக இவர்கிட்ட பேசிப்போங்க. அவருக்குன்னு ஒரு டீமை ரெடி பண்ணலை. அவருக்குன்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது